ஓம் சாந்தி. ஊக்கம் உற்சாகத்தின் சிறகுகளால் இந்த முழு உலகிற்கும் நன்மை செய்வதற்கான பொறுப்பின் கிரீடத்தை அணிந்த ஆத்மா நான். எனது உள் உணர்வுகளில், எனது ஒவ்வொரு மூச்சுகளில் இருந்தும் பொறுப்பின் மிக உயர்ந்த குணத்தை கொண்டு வருகிறேன். நான் மாறி இந்த முழு உலகையும் மாற்றுவதற்கான ஒரு பொறுப்பை மிக ஸ்ரத்தையாக செய்து கொண்டிருக்கிறேன். என்னுள் இருந்த மிக கொடிய விகாரங்களான அலட்சியம் மற்றும் சோம்பலை மிகப்பெரிய பிரம்மாஸ்திரத்தை கொண்டு அழித்து விட்டேன். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கான ஆதாரமான ஊக்கம் உற்சாகம் என்னுள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் என்னை நம்பிக்கையுடன் இந்த காரியத்தை செய்வதற்கு நிமித்தமாக ஆக்கியிருக்கும் பொழுது மற்றும் அவருடைய முழு துணையும் இருக்கும் பொழுது இந்த முழு உலக மாற்றத்திற்கான பொறுப்பை நான் ஏன் எடுக்கக்கூடாது? இத்தனை காலம் நானே என்னை நம்பாமல் இருந்த பொழுதிலும் அந்த எல்லையற்ற தந்தை என் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு உலக மாற்றத்திற்கான பொறுப்பை ஒப்படைக்கிறார். நானும் அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்னுள் இருந்த அலட்சியத்தை விட்டுவிட்டு நான் ஊக்கம் உற்சாகத்தில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற அனைத்தையும் இணைந்த ஸ்வரூபத்திலிருந்து அந்த பரம தந்தை என் புத்தியை தெளிவாக்கி, எனது கண்களை தூய்மையாக்கி, அனைத்து காரியங்களையும் அழகாக செய்து முடித்து விடுகிறார். எனது மனம் அவருக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. நன்றி பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/8/24 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 4/11/2001. சத்தியமானவர் ஆகுங்கள் மற்றும் சமயத்துக்கேற்றபடி இரக்க மனம் உள்ளவர் ஆகி எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல்களை உருவாக்க வேண்டும் என்ற திடமான சங்கல்பத்தின் தீபத்தை ஏற்றுங்கள். இன்று அன்பு கடலான பாப்தாதா தனது மிகவும் அன்பான, தேடி கண்டெடுக்கப்பட்ட, செல்லமான, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஓடோடி வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் இவ்வுலகிலிருந்து வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவோ பரலோகம் மற்றும் சூக்ஷ்ம உலகத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அனைவரையும் விட தூரத்திலிருந்து யார் வந்திருக்கின்றார்? யார் தூர தேசத்தில் இருப்பவர்? இரட்டை அயல் நாட்டினர் தூர தேசத்தில் இருக்கிறார்களா? இல்லை, அனைவரையும் விட தூரத்திலும் தூரமான தூர தேசத்தில் இருப்பவர் தந்தையே ஆவார். பாப்தாதாவிற்கு இந்த முறை இரட்டை அயல் நாட்டினர் மற்றும் பாரதவாசி குழந்தைகளின் ஒரு விஷயத்தை பற்றி மிகவும் பெருமையாக இருக்கிறது. அது எந்த விஷயம் சொல்லுங்கள்?
அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் குழந்தைகள் தந்தையை சந்திப்பதற்காக வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று விசேஷமாக இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளின் தைரியத்தை பார்த்து பாபாவிற்கு பெருமையாக இருக்கிறது. நாடகம் ஒரு விளையாட்டையும் காண்பித்தது. ஆனாலும் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பை நாடகத்தாலும் தடுக்க முடியவில்லை. அத்தகைய தைரியம் கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்து விசேஷமாக பாப்தாதா வரதானங்களின் மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். இன்று இந்த வினாடி எந்த குழந்தை எந்த வரதானத்தை விரும்பினாலும் அந்த வரதானம் கிடைத்துவிடும், எளிதாக கிடைக்கும். ஆனால் இந்த வரதானத்தை தினமும் அமிர்த வேளை மற்றும் கர்ம யோகி ஸ்திதியிலே அடிக்கடி நீங்கள் உள்ளத்தினால் நினைவு செய்ய வேண்டும். உள்ளம் உடைந்து போகக்கூடாது. வரதானம் கிடைத்துவிட்டது. எப்படி ஸ்தூலமான கண்களின் நடுவில் நிரந்தரமாக புள்ளியானது, அதாவது கண்ணின் மணியானது ஜொலிக்கின்றது இல்லையா? அதுபோல எப்பொழுதுமே தனது கண்களுக்குள் புள்ளி ரூபமான பாபாவை நிறைத்து வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொள்ள முடியுமா அல்லது கடினமா? எப்படி ஸ்தூலமான புள்ளி, அதாவது கண்ணின் மணி நிரந்தரமாக கண்ணுக்குள் உள்ளதோ அதே போல கண்களில் நிரந்தரமான புள்ளியான தந்தையும் நிறைந்திருக்க வேண்டும். தந்தை நிறைந்திருக்கின்றாரா? பொருந்திவிட்டாரா? வெளியே வந்துவிட மாட்டார் அல்லவா? ஒருவேளை கண்களில் நிரந்தரமான புள்ளியான பாபா நிறைந்திருக்கின்றார் என்றால் வேறு எந்த பக்கமும் கண்கள் கவர்ந்திழுக்கப்படாது. உழைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். வேறு பக்கம் உங்கள் பார்வை போகவே போகாது. முற்றிலும் பாதுகாப்பானவர் ஆகிவிடுவீர்கள். எது நடந்தாலும் சரி, ஆனால் தனது கண்களுக்குள் சதா புள்ளியான தந்தை நிறைந்திருக்க வேண்டும். சதா கண்களுக்குள் நிறைந்திருப்பார் என்றால் உள்ளத்திலும் அவரே நிறைந்திருப்பார். எனவே உள்ளத்தில் மற்றும் கண்களில் பாபாவை நிரப்பி வைப்பதற்கான விதி தலைவரான பாப் தாதாவை திருப்தி செய்வதாகும். தலைவர் திருப்தியாக இருக்கின்றாரா? தலைவரான பாப் தாதா உங்களிடம் திருப்தியாக இருக்கின்றார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எத்தனை சதவிகிதம் திருப்தியாக இருக்கின்றார்? பாபாவை திருப்திப்படுத்துவது மிகவும் சுலபமாகும். பாப் தாதாவை திருப்தி செய்வதற்கான எளிமையான சாதனம் உண்மையான உள்ளமாகும். உண்மையான உள்ளத்திலே தலைவரான தந்தை திருப்தி அடைந்து விடுகின்றார். அதனால் ஒவ்வொரு கர்மத்திலும் உண்மையானவராக, சத்தியமானவராக இருக்க வேண்டும். உண்மையாக இருப்பது என்பது மகான் தன்மை ஆகும். யார் உண்மையான உள்ளம் உடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் சதா எண்ணம், பேச்சு மற்றும் செயலில் சம்பந்தம் தொடர்பில் ராஜயுக்தாக இருப்பார்கள். அதாவது இரகசியங்களை புரிந்து கொண்டிருப்பவர்களாக, அதன்படி நடப்பவர்களாக இருப்பார்கள். இரகசியம் என்றால் ஞானத்தின் விஷயங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்களாக இருப்பார்கள். மேலும் நாம் எந்த அளவு ராஜயுக்தாக இருக்கின்றோம் என்பதை கண்டறிவதற்கான அடையாளம் என்னவென்றால், ஒருவேளை இரகசியத்தை அறிந்திருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் தனது சுயஸ்திதியின் மீது கோபம் வராது அல்லது அதிருப்தி என்பது ஏற்படாது. உள்ளம் உடைந்து போக மாட்டார்கள். மேலும் எண்ணத்தாலும், உள்ளுணர்வாலும், நினைவினாலும், பார்வையினாலும் எவரையும் கோபப்படுத்தவோ அதிருப்தி செய்யவோ மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அனைவருடைய மற்றும் தன்னுடைய சுபாவ சமஸ்காரத்தை அறிந்திருக்கக்கூடிய இரகசியத்தை அறிந்தவராக இருப்பார்கள். அதனால் தந்தையை திருப்திப்படுத்துவதற்கான விதிமுறை என்னவென்றால் இரகசியத்தை புரிந்தவர்களாக நடந்து கொள்வது. அப்படியென்றால் தனக்குள்ளும் கோபம் வராது, பிறரையும் கோபப்படுத்த மாட்டார்கள். அல்லது தன் மீதும் அதிருப்தி ஏற்படாது, பிறரையும் அதிருப்தி செய்ய மாட்டார்கள். சதா காலத்துக்கேற்ப தனது மனம் மற்றும் புத்தியை கனவிலும் கூட எப்பொழுதும் சுபமானதாகவும் சுத்தமானதாகவும் வைத்துக்கொள்ளுங்கள்.
பாப்தாதா குழந்தைகளுக்கு சக்திகளை கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த சக்தி சமயத்தில் பயன்படுவதில்லை என்று சில குழந்தைகள் உரையாடும்போது கூறுகிறார்கள். பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும் துணைவர் என்ற சம்பந்தத்தில் விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்தில் எக்ஸ்ட்ரா உதவியை, அதிகபட்ச உதவியை தருகின்றார். பாப்தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளின் துணைவர் என்ற சம்பந்தத்தில் விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்தில் எக்ஸ்ட்ரா உதவியை, அதிகப்படியான கூடுதல் உதவியை தருகின்றார். ஏனென்றால் குழந்தைகளை சம்பன்னமாக ஆக்கி தன் கூடவே அழைத்து செல்வதற்கு தந்தை பொறுப்பாளராக இருக்கின்றார். விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை தனது பொறுப்பை நிறைவேற்றுகின்றார். ஆனால் அவ்வப்போது குழந்தைகளின் மனதின் கிரகித்து கொள்ளும் சக்தி என்ற கேட்சிங் பவர் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிடுகிறது. அப்போது தந்தை என்ன செய்ய முடியும்? என்றாலும் தந்தை ஸ்விட்சை ஆன் பண்ணுவதற்கு முயற்சி செய்கின்றார். ஆனால் நேரமாகி விடுகிறது. ஆகையால் பிறகு எப்போது ஸ்விட்ச் ஆன் ஆகிறதோ அப்போது அந்த காரியத்தை செய்ய விரும்பவில்லை. ஆனால் அது நடந்துவிட்டது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். எனவே எப்பொழுதுமே தனது மனதினுடைய கேட்சிங் பவர், கிரகித்து கொள்ளும் சக்தி, இதை நீங்கள் டச்சிங் பவர் என்றும் கூறுகிறீர்கள். அந்த டச்சிங் அல்லது கேட்சிங் பவருடைய ஸ்விட்சை ஆன் ரூபத்தில் வைத்துவிடுங்கள். மாயை அதை ஆஃப் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறது. நொடியில் ஆஃப் பண்ணிவிட்டு சென்று விடுகிறது. அதனால் எவ்வளவு நேரம் குறைந்து கொண்டே செல்லுமோ இப்போது இன்னும் குறையப் போகிறது. பயப்படவில்லை தானே? பாபா முன்பே சொல்லியிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் ஏன் புது வருடத்தை கொண்டாடினீர்கள்? எந்த வருடத்தை கொண்டாடினீர்கள்? நீங்கள் அனைவரும் ஏன் வருஷத்தை கொண்டாடினீர்கள்? அதாவது சமஸ்காரத்தினால் உலக மாற்றத்திற்கான வருடமாக இந்த ஆண்டை கொண்டாடினீர்கள். பக்கா தானே? கொண்டாடினீர்கள் அல்லவா? எப்பொழுது குழந்தைகள் உலக மாற்றத்திற்கான எண்ணத்தை உறுதியாக வைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது இயற்கையும் தந்தையிடம் வந்து கேட்கின்றது. நான் சுத்தப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்கின்றேன். ஆனால் சுத்தப்படுத்துவதற்கு கருவியாக இருக்கும் ஆத்மாக்களோ செய்யலாமா வேண்டாமா, சீக்கிரம் செய்ய வேண்டுமா அல்லது மெதுவாக செய்ய வேண்டுமா என்ற யோசனையில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். தடுமாற்றத்தில் வந்து விடுகிறார்கள். இப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று இயற்கை தந்தையிடம் கேட்கிறது. பாப்தாதா இயற்கைக்கு என்ன பதிலளிக்க வேண்டும்? சொல்லுங்கள். இயற்கையை சுத்தம் செய்பவர்கள் யோசனையில் ஆழ்ந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஸ்தாபனை செய்பவர்கள் இப்பொழுதும் கூட என்ன செய்யட்டும், அப்படி செய்யட்டுமா வேண்டாமா, சரியாக இருக்குமா இருக்காதா என்று அவ்வப்போது யோசனையில் ஆழ்ந்து விடுகிறார்கள். ஆம் அல்லது இல்லை என்பது முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும். இது சரியானது, இது தவறானது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் வருஷத்தை கொண்டாடும் காரணத்தினால் இயற்கை அதனுடைய ஏற்பாட்டை செய்யும். இப்பொழுதும் அது செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் நீங்கள் இப்போது எந்த விஷயங்களிலும், அது தனக்காகவோ அல்லது பிறருக்காகவோ இருந்தாலும் யோசனையில் நேரத்தை செலவழிக்கக்கூடாது. ஒரு நொடியில் தெளிவான டச்சிங் ஏற்பட வேண்டும். உங்கள் புத்தியை ஈடுபடுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? ஒரு நொடிதான் ஆகிறது. எனவே எப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் புள்ளியை வைக்கிறீர்களோ அப்பொழுது ஒரு வினாடி ஆகிறதா? எந்த ஒரு விஷயத்திலும் புள்ளி வைப்பதற்கு, அதாவது முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அல்லது புள்ளிரூப நிலையில் நிலைத்திருப்பதற்கு ஒரு வினாடி ஆகிறதா? ஏதாவது விஷயம் அல்லது பிரச்சனை உங்கள் முன்னால் வந்துவிடும் பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு வினாடி ஆகிறதா? அதற்கு மேலும் நேரம் எடுக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். இன்று ஹால் நிரம்பி இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். உள்நாடு வெளிநாட்டில் பாப்தாதா மதுபனில் வந்துவிட்டார்கள் என்ற இதே நினைவில் குழந்தைகள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள்.
அவரவர் தொலைநோக்கு பார்வையின் மூலம், தொலைநோக்கியின் மூலம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட மனதால் எல்லா குழந்தைகளும் மதுபனில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதால் அவர்களும் இப்போது பாபாவின் முன்னால் இருக்கிறார்கள். உங்களுடைய இந்த சாக்கார உலகத்தின் சாதனங்கள் முன்னோ பின்னோ வேலை செய்யும். ஆனால் இந்த ஆன்மீக தூர பார்வை, தொலைநோக்கு பார்வை என்பது ஒருபோதும் கெட்டுப்போகாது. பாப் தாதாவிற்கு எதிரில் நாலாபுறங்களிலும் உள்ள சேவை நிலையங்களின் அனைத்து குழந்தைகளுமே தெரிகின்றார்கள். நல்லது. சங்கம் யுகம் என்பதே கொண்டாடுவதற்கான யுகமாகும். உள்நோக்கு முகம் உடையவராகி அத்தீந்திரிய சுகத்தின் ஆனந்தத்தை கொண்டாடுங்கள். சேவையில் மகாதானி ஆகி ஆத்மாக்களுக்காக மகாதானம் கொடுத்து கொண்டே கொண்டாடுங்கள். தங்களுக்குள் ஆன்மீக உரையாடலை செய்யுங்கள், நடனமாடுங்கள். சம்பந்தம் தொடர்பில் ஒருவருக்கொருவர் விசேஷ தன்மைகளை பாருங்கள். விசேஷத்தன்மை என்ற நறுமணத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது சதா கொண்டாட்டமே கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் இழக்கக்கூடிய நேரம் என்பது முடிந்து போய்விட்டது. இப்போது இது கொண்டாடுவதற்கான மற்றும் வருமானம் சம்பாதிப்பதற்கான யுகமாகும், சேமிப்பதற்கான யுகமாகும். பாப் தாதா சதா ஒவ்வொரு குழந்தையிடமும் இதையே பார்த்து கொண்டிருக்கின்றார். சங்கம யுகத்தில் குழந்தைகள் கொண்டாடிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதாவது ரூபத்தில் கொண்டாடத்தான் வேண்டும். ஏனெனில் சங்கம யுகத்தில்தான் இழப்பது மற்றும் கொண்டாடுவது ஆகிய இரண்டை பற்றிய ஞானமும் இருக்கிறது. எனவே இழந்த பிறகு கொண்டாடுவது என்பதற்கான மகத்துவம் இருக்கிறது. இப்போது இழப்பது என்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடுங்கள். ஸ்டாப், நிறுத்திவிடுங்கள். ஒரு வினாடியை கூட இழந்துவிடக்கூடாது. வருமானம் சேர்க்கக்கூடிய நேரத்தில் இழந்துவிட்டால் எப்போது நீங்கள் வருமானம் சேர்ப்பீர்கள்? பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அதனால் என்னவெல்லாம் பொக்கிஷங்கள் என்னிடம் உள்ளது என்று சோதனை செய்து பாருங்கள். அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் எது? சங்கல்பம், சமயம், ஞானம் என்ற பொக்கிஷம் நடைமுறை வாழ்க்கையில் வரவேண்டும். ஞானம் சொல்வதும் கேட்பதும் முதல் நிலை ஆகும். ஞானத்தை லைட் மற்றும் மைட், ஒளி மற்றும் சக்தி என்று அழைக்கிறீர்கள் அல்லவா? எனவே ஞானம், அதாவது நாலேஜ் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் சங்கல்பத்தில், வார்த்தையில், செயலில் ஒளி மற்றும் சக்தியுடன் இருப்பது என்பதாகும். அதாவது தெளிவாகவும் சக்திசாலியாகவும் இருப்பது என்பதாகும். இதைத்தான் நாலேஜ்ஃபுல் என்று கூற முடியும். குமாரிகள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகக்கூடியவர்கள் அல்லவா? கோர்ஸ் எடுப்பவர்களாகவும் சொற்பொழிவு ஆற்றுபவர்களாகவும் மட்டும் ஆகக்கூடாது. அதன் கூடவே ஞானத்தினுடைய ஒளி மற்றும் சக்தியானது உங்கள் சங்கல்பம், பேச்சு மற்றும் செயலிலே இருக்க வேண்டும். குமாரிகள் மீது தந்தைக்கு விசேஷமாக அன்பு இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்து விட்டீர்களா இல்லையா? பக்காவாக யோசித்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துக்கள். குமாரிகளுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். எத்தனை குமாரிகள் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கின்றீர்கள்? கை உயர்த்துங்கள். யாரெல்லாம் இப்போது சேவையில் ஈடுபடவில்லையோ இன்னும் இத்தனை கரங்கள் சேவைக்கு கிடைத்து விடுவார்கள் அல்லவா? பாப் தாதா குமாரிகளுக்கு சென்டர் என்ற வீடும் தருகின்றார். வரனும் கிடைத்துவிட்டது, வீடும் கிடைத்துவிட்டது. அதனால் குமாரர்கள் நாம் பின்னால் இருக்கின்றோம் என்று நினைக்க வேண்டாம். குமாரர்கள் இல்லாமல் எந்த சேவை நடக்கிறது? எந்த ஒரு சென்டரையும் பாருங்கள். குமாரர்கள் இல்லாமல் எந்த சேவையும் செய்ய முடியாது. அதனால் இருவருமே தேவைதான். குமாரர்கள் மற்றும் குமாரிகள் இருவருமே தேவைதான். பாண்டவர்களின் பெயரும் உள்ளது, சக்திகளின் பெயரும் உள்ளது. இருவருடைய பெயரும் இருக்கிறது. தற்சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாக்களுக்காக இரக்க உள்ளம் கொண்டவராகி, வள்ளலாகி ஏதாவது ஒன்றை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது மனதின் சேவையின் மூலம் கொடுங்கள். சுபமான பாவனையின் மூலம் கொடுங்கள். சிரேஷ்டமான சக்தி கொடுக்கும் உள்ளுணர்வின் மூலம் கொடுங்கள்.
ஆன்மீக சக்தி நிறைந்த சொற்களால் கொடுங்கள். தனது அன்பு நிறைந்த சம்பந்தம் மற்றும் தொடர்பின் மூலம் கொடுங்கள். ஆனால் எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. வள்ளலாகுங்கள், இரக்க உள்ளம் உள்ளவராகுங்கள். அனைவருமே உலகத்தில் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். தந்தைக்கு முன்னால் அவரவர் மொழிகளிலே கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அமைதி கொடுங்கள், அன்பு கொடுங்கள் என்று. உள்ளத்தின் அன்பை கொடுங்கள், சுகத்தின் கிரணங்களை காட்டுங்கள். தந்தை எப்படி கொடுப்பார்? குழந்தைகளான உங்கள் மூலம்தான் கொடுப்பார் அல்லவா? நீங்கள் அனைவரும் பாபாவிற்கு வலது கரம் ஆவீர்கள். ஆக நீங்கள் அனைவரும் தந்தையின் வலது கரம் அல்லவா? எனவே இப்பொழுது தந்தை தனது வலது கரங்களான குழந்தைகள் மூலம் ஆத்மாக்களுக்கு சுகம் மற்றும் சாந்தியை கை நிறைத்து கொடுக்க விரும்புகின்றார். பாப் தாதா இன்றும் அனைத்து குழந்தைகளுக்கும், அவர்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் சரி, அனைவருக்குமே இரக்க உள்ளத்தோடு சைகை தருகின்றார். ஒவ்வொரு குழந்தையின் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் மற்றும் எல்லைக்கு உட்பட்ட சுபாவ சமஸ்காரங்கள், குறும்புத்தனமான விளையாட்டுத்தனமான சமஸ்காரங்கள், சாதுரியமான சமஸ்காரங்கள், சோம்பேறித்தனமான சமஸ்காரங்களை நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். சில குழந்தைகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, யார் பார்க்கிறார்கள், யாருக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இப்போது வரை தந்தை இரக்க உள்ள கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் பாபா இரக்க உள்ளம் கொண்டவராக எதுவரை இருப்பார்? இன்னும் அதற்கு கால அவகாசம் வேண்டுமா என்ன? இயற்கையும் கேட்கிறது, நீங்கள் பதில் கூறுங்கள். இப்போது வரை தந்தை என்ற ரூபம் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் கூடவே ஆசிரியர் மற்றும் சத்குரு என்ற ரூபமும் உள்ளது. மன்னிப்பு கடலின் பாகம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தர்மராஜரின் பாகம் நடந்தால் என்ன ஆகும்? அப்போது என்ன செய்வீர்கள்? தர்மராஜரின் பாகத்திலும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற ஒலி காதுகளில் ஒலிக்க வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். பிறகு பாபாவிடம் வந்து யாரும் புகார் சொல்லக்கூடாது அல்லவா? பாபா, நீங்கள் இதை பற்றி கூறவே இல்லையே, நாங்கள் முன்பே தயாராகி இருந்திருப்போம் அல்லவா என்று புகார் சொல்லக்கூடாது. எனவே இப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட சின்ன சின்ன விஷயங்களிலே, சுபாவ சமஸ்காரங்களிலே தங்கள் நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். அதனால் இந்த திட சங்கல்பம் என்ற தீபத்தை தங்கள் உள்ளத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். எல்லைக்கு உட்பட்டதில் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயலை நாம் உருவாக்கியே தீர வேண்டும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிகவும் அன்பான பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா எல்லைக்கு உட்பட்ட சுபாவம் மற்றும் சமஸ்காரத்தை மாற்றக்கூடிய எல்லையற்ற மாற்றத்தை கொண்டு வரும் ஆத்மாக்களுக்கு சதா ஒரு வினாடி ஒரு சங்கல்பம் கூட வீணாக்காமல் சேமிக்கக்கூடிய தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு சதா கருணை உள்ளம் கொண்டவராகி வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், அது பிராமண ஆத்மாவோ அல்லது தாகமுள்ள ஆத்மாவோ, அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை உள்ளங்கையில் நிரப்பி கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சகாஷ் என்ற அனைத்து சக்திகளையும் வழங்கக்கூடிய அத்தகைய பரந்த உள்ளம் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் மிக 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 அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் மூலம் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அலட்சியம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. வரதானம். ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் மூலம் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய சோம்பேறித்தனம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம். புதியவர்களோ அல்லது பழையவர்களோ பிராமணர் ஆவது என்றாலே உலக நன்மையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகும். எப்போது எந்த ஒரு பொறுப்பு கிடைத்தாலும் தீவிர வேகத்திலே யாருமே அதை பூர்த்தி செய்வார்கள். எந்த பொறுப்பும் இல்லை என்றால் கவனக்குறைவாக சோம்பேறித்தனமாக இருப்பார்கள்.
பொறுப்பு என்பது சோம்பேறித்தனம் மற்றும் கவனக்குறைவை முடித்து விடுகிறது. ஊக்கம் உற்சாகம் உள்ளவர்கள் களைப்பற்றவராக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறருக்கும் ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: நேரத்திற்கேற்ப சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக சொரூபமான ஆத்மாவாக இருப்பது என்று அர்த்தம். நேரத்திற்கேற்ப சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானி மற்றும் யோகி ஆத்மாவாக இருப்பதன் அடையாளமாகும். நல்லது. இன்று நம் அனைவருடைய உயிரினும் மேலான அன்பான தாதி பிரகாஷ்மணி அவர்களின் புண்ணிய நினைவு நாளாகும். எப்படி தாதி அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையானவராக, சத்தியமானவராக இருந்து உண்மையான உள்ளத்தின் மூலம் அந்த உண்மையான தலைவரை திருப்திப்படுத்தி அவருடைய இதய சிம்மாசனத்தின் குழந்தையாக இருந்தார்கள், அவ்வாறே நாம் அனைவரும் கூட தாதி அவர்களுக்கு சமமாக ஆக வேண்டும். இதுவே நாம் அவர்களுக்கு செய்யும் அன்பான ஸ்ரத்தாஞ்சலியாகும். ஓம் சாந்தி.